இன்னைக்கு நம்ம குட்டி ஒரு ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஃபேமிலியாக கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். வெளில வந்தது பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது செம்ம மழை. ஸோ இந்த சேனலில் நான் என்னோடய விலாகையும் சேர்த்து கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் அதுக்கும் உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக போடணும். நான் எந்த பிளேஸில் இருக்கேன் அப்படிங்கிறத முடிஞ்சால் நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி நான் என்னோடய ஐடென்டிட்டி எல்லாமே நான் ஷேர் பண்ணோம் அப்படின்னா உங்களோட ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. இப்போ நாங்கள் குட்டியாக பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் கடைக்கு போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியில் ஒரே டிராஃபிக் தான், வழக்கம் போல் டிராஃபிக் எல்லாம் தாண்டி கஷ்டப்பட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் அங்கே போனால் வாங்குறதுக்கு தான் காசே இல்லை. ஸோ சேட், என்ன பண்ணுறதுன்னே தெரில. சரி ஓகே, நம்ம சும்மா போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம். சும்மா வேடிக்கை பார்க்கலாம். வீட்டில் என்ன இருந்தால் போர் அடிக்கும், சும்மாவே இருக்கிறது. வெளில போயிட்டாச்சு வரலாம், சில்லுன்னு கிளைமேட்டாக. ஸோ ஜாலியாக போக வேண்டியதான், வேறு என்ன. இந்த வீட்டுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்குள்ள நம்ம நாக்கு தள்ளிடும். ஓ மை காட். போகிற வழியில் போகிற வழியில் பார்த்தா சூப்பராக ஒரு சர்க்கஸ் இருக்குது. சரி அங்கே நம்ம பேபி கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா நமக்கு தான் டைம் இல்லையே. நம்மளால் நிற்கவும் முடியாது, பேசவும் முடியாது. 4 வாரத்தை பேசினா நாக்கு தள்ளும், 4 நாளாக நடந்தால் மூச்சு வாங்கும். ஸோ நமக்கு அதெல்லாம் வேண்டாம் சொல்லிட்டு நான் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துட்டேன். கஷ்டப்பட்டு காருக்கு டீசல் போட்டு அங்கே அப்படியே கிளம்புறோம். அப்புறம் தான் போகணும். எங்கே போகணுன்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். இந்த பிளேஸ் நேம்லாம் தெரிஞ்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். நான் எல்லா கமெண்ட்ஸையும் பார்த்துட்டு கண்டிப்பாக எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல ஷாப்பிங். ஆனால் ஷாப்பிங் போய் நம்ம என்ன வாங்க போகிறோம், ஒன்றும் வாங்க போகிறதில்ல, பர்ச்சேஸ் தான் பண்ண போகிறோம் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. வேடிக்கை பார்த்துட்டு வர போகிறோம். ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு டப்பு வேணும், நமக்கு கிட்ட அது இல்லை. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சும்மா வேடிக்கை தான் பார்க்க போகிறோம். சொல்ல முடியாது அதையும் என்ன நடக்கும் அப்படின்னு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இன்னொருத்தவங்க நம்மக்கிட்ட பேசணும், வெயிட் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட கொடுக்குறேன். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு வண்டி போன போக்கில் நம்ம பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா எங்களுக்கே தெரியல. சரி, மழை வேறு பெஞ்சிட்ருக்கு, கிளைமேட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே வண்டி எடுத்து போய்கிட்டே இருக்கோம். எவ்வளோ தூரம் போகிறோம், எங்கே போகிறோம் எதுவும் தெரில. பட் டிராஃபிக் கம்மியாக இருக்கிறதுனால வண்டியில் போகிறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. வெயில் இல்லாமல் லேசாக மழை பெஞ்சிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக ட்ரைவ் பண்ணிட்டு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரவுண்டானா தாண்டி போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுது. பஸ் ஸ்டாண்ட் கிட்டே போயிட்டுருக்கோம். அடுத்து எங்கே போகிறதுன்னு தெரியல. ஸ்ட்ரைட்டாக அப்படியே போகலான்ட்டு முடிவு பண்ணி பஸ் ஸ்டாண்டு இப்போ தான் க்ராஸ் பண்ணுறோம். அப்படியே பார்த்துட்டே போனால் பஸ் ஸ்டாண்ட் பயங்கரமாக கட்டி வச்சுருக்காங்க. பரவாயில்ல. பார்த்தா மழை பெஞ்சு நின்று அப்படியே எல்லோரும் வெளியே போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அங்கங்கே தண்ணி நிற்கிறதுனால பொதுமக்கள்லாம் சைடில் நடந்து வராங்க. தண்ணி அடிச்சிடக்கூடாது மேலே அப்படிங்கிறதுக்காக மெதுவாக போகிறோம். ஏன்னா நம்மளே நிறைய டைம் நடந்து போகும்போது எத்தனையோ பேர் காரில் ஸ்பீடாக போய் தண்ணி அடிச்சிட்றாங்க. அதனால் நம்மளும் மெதுவாக போய் யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லாமல் போய்க்கிட்டது தானே நமக்கு நல்லது, அவங்களுக்கும் நல்லது. அப்படியே வந்துட்டுருக்கோம். ஒரே கன்ஃபியூஷன். இப்போ பார்த்திங்கன்னா ஒயிட் ஹவுஸ், பழைய ஒயிட் ஹவுஸ் தேவி கேக் ஷாப் தாண்டி போயிட்டுருக்கோம். இப்போ ஸ்ட்ரைட்டாக போய் மங்கள ரோடா இல்லை ரயில்வே ஸ்டேஷன் சைடு போகலாமான்ற ஒரு சின்ன கன்ஃபியூஷன். அதுக்குள்ளே சிக்னல் வேறு போட்டாங்க. என்ன பண்ணுறது? ஓகே, தப்பில்லை. எதுவாக இருந்தாலும் நன்மைக்கேன்னு சொல்லிட்டு மெதுவாக அப்படியே போக வேண்டியதான். மூவ் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு வந்துட்டு இருந்தோம்னா கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தானே. வேறு என்ன வேலை சொல்லுங்கள். டிராஃபிக் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி. ஆனால் பரவாயில்ல, ரொம்ப டிராஃபிக் இல்லாமல் இருக்குது. எனக்கே ஆச்சரியமாக போச்சு. என்னடா இது
நம்ம இவ்வளோ மெயின் ரோட்டில் சிட்டிக்குள்ளே இந்த பீக் ஹவர்ஸில் டிராஃபிக் இல்லை அப்படிங்கும்போது ரொம்ப பெரிய விஷயம் தானே சொல்லுங்கள். என்ன பண்ணுறது, மழையினால டிராஃபிக் இல்லை. இல்லைன்னா இந்த ரோட்லலாம் வர முடியுமா டிராஃபிக் இல்லாமல் சொல்லுங்கள். அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும். நேரம் இங்கேருந்து பிளாக் ஆகிருக்கும் இந்த டயத்துக்கு. ஈவினிங் டைம் வேறு, ஸ்கூல் டைம் வேறு. பரவாயில்ல, டிராஃபிக் இல்லாதது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக போச்சு. அப்படியே போயிட்டு வந்துட்டு இருந்துக்கலாம். சிக்னல் 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 சிக்னல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சேர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. புது பில்டிங் ஹாஸ்டல் வேலை ஆயிட்டுருக்கு. அது பார்க்குறதுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். அதை வந்து பார்த்தாச்சு. பில்டிங் எல்லாம் எப்படி இருக்குது, ஹாஸ்டலுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை. நீட்டாக இருக்குது. ரூம் 4 பேர் இருக்கிற மாதிரி. 2 டோர் லாக்கோடு வந்துடுது, வித் ரெஸ்ட் ரூமோட அட்டாச்சு. சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு பிளேஸாக இருக்குது. தப்பு இல்லை. இன்னும் ஒர்க் வந்து ஃபுல்லாக முடியல. அதெல்லாம் ஒர்க் போயிட்டுருக்கு. க்ளீனிங்லாம் இன்னும் பண்ணணும். நல்லா ஒர்க் முடிச்சுட்டு ரெஸ்ட் ரூம் பார்த்தோம்னா அவ்வளோ நீட்டாக பில்ட் பண்ணியிருக்காங்க. மேலே எக்ஸாஸ்டர் ஃபேன்லாம் போட்டு நீட்டாக இருக்குது. தப்பு இல்லை. டோர் எல்லாமே டீ குட்டில் போட்டிருக்காங்க. பிவிசி டோர் போடாமல் நீட்டாக டீ குட்டில் டோர் போட்டு நல்லா ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சுவிட்ச் எல்லாம் கொஞ்சம் இதாக இருக்க மாட்டிருக்கு, எல்லாம் மாற்றிட்டு வந்துருக்காங்க. இன்னும் பில்டிங் வேலையும் முடியல, இருந்தாலும் சின்ன சின்ன பேச்சஸ்லாம் இருக்குது. எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா கொஞ்ச நாள் வந்து ஓப்பன் ஆகாமல் இருந்தங்காட்டி பெண்டிங் ஆயிடுச்சுன்னு சொல்லி எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நீட்டாக எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபேனும் எல்லாம் அவங்களே மாட்டி கொடுத்துருக்குறாங்க. எல்லாம் நீட்டாக ரெடி ஆயிடும்னு நினைக்கிறேன் இந்த வீக்குள்ளே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்லாம் நல்லா ஓடுது. நாங்கள் ஒரு வழியாக பிளேஸுக்கு ரீச் ஆகிட்டோம். இந்த ஹாஸ்டல் ஓகே தான். என்ன கொஞ்சம் செவர்லாம் உடஞ்ச கண்டிஷன் தான். சரி, என்னன்றது அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி தானே ஆகணும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். எல்லா சுவிட்சும் ஒர்க் ஆகுது. டக் டக் டக். ஃபேன் ஓடுதா பார்ப்போம். லைட்டு ஃபேனும் ஓடுது. ஸோ பாப்பா ஓகே ஓகே ஃபைன். இங்கே வர ஒரு லைட் வேறு அப்ளை பண்ணும் போல். கண்ணாடி ஏதோ குட்டி சைஸில் வச்சுருக்கான். ஸ்காட் வேறு வெறும் இரும்பு காட்டாக போட்டிருக்கான். புழுதி அடிச்சிருக்கு. இதை யாரா க்ளீன் பண்ணுறது? ஐயோ, அது என் ஃபோன் தான் ஃப்ரெண்ட்ஸ். துரு வேறு பிடிச்சிருக்கு, கரை ஏறி கிடக்குது. ஓகே ஓகே, நைஸ் நைஸ் நைஸ். இங்கே வந்து 1 2 3 4 4 பெட்ஸ் இருக்குது. 2 பேராக யூஸ் பண்ணிக்கலாம். என்ன மேலே போகிறவங்க கொஞ்சம் பார்த்து ஏறணும். கண்டிப்பாக இந்த காட்டுக்கு மேலே வந்து நம்ம கண்டிப்பாக பெட்டு போட்டு தான் ஆகணும். அது கொஞ்சம் ஸ்டீல், ஸோ கம்ஃபர்ட்டாக இருக்காது. தரையில் படுத்தா அதை விட இதில் கொஞ்சம் கூலிங்கும் இறங்கும் மேபி. ஸோ நம்ம கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். அவுட் சைட் வியூ நல்லாயிருக்கு. விண்டோவில் வந்து மஸ்கிட்டோ நெட்லாம் போட்டிருக்குறாங்க. ஓகே தான். வெறும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. இருந்தாலும் உள்ளுக்குள்ளே என்ன அப்படின்னா பேமெண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது.
ஸோ அதை நினச்சி தான் கொஞ்சம் கவலையாக இருக்குது. மற்றபடி ஓகே தான் இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு எல்லாமே. பேமெண்ட்டு அதுதான் கொஞ்சம் ப்ராப்ளம். அதை எப்படி டவுன் பண்ணலாம் அப்படின்னு தான் கொஞ்சம் திங்கிங். மற்றபடி ஓகே தான். மஸ்கிட்டோ நெட் போட்டிருக்காங்க. நேச்சர் சிட்டிலேயே இருக்குது, கொஞ்சம் அவுட்டர்லாம் இல்லை. பஸ் ஸ்டாப்பும் கொஞ்சம் இல்லை, ரொம்பவுமே பக்கம்தான். அது போக ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ்ன்ட்டு எல்லாமே இருக்குது. இருந்தாலும் யோசிக்க வேண்டியதுன்னா மணி தானே எல்லாமே. நம்ம எல்லாருமே ஒர்க் பண்ணுறது, ஹார்ட் ஒர்க் பண்ணுறது அதுக்காகத்தானே. ஸோ அதுதான் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன். பேசி பார்ப்போம், கம்மியாக கொடுத்தாங்கன்னா நமக்கு இல்லை எப்படி இருந்தாலும் ஓகே தான். நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லைங்கும்போது முடியாது. ஐயோ இதில் வேறு இனி ஈபிக்கு தனியாக நம்ம வேறு பே பண்ணுற மாதிரி வரும். இன்னும் ஒரு ஃபேனு, ஒரு லைட்டு, அப்புறம் சார்ஜிங் பாயிண்ட்டு, அவ்வளோதான். இதுக்கெலாம் அவங்க அதிகமாக கேட்கவே கூடாது. அவங்க அதுக்கே 1000 கேட்குறாங்க. 1 ஃபேனு அவ்வளோதான் இருக்குது, லைட் கூட ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ இதுக்கெலாம் அவங்க 1000 கேட்கலாமா? இந்த காட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா காற்றே வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி இருக்கையில் அவங்க 1000 கேட்குறாங்க. அதுதான் ரொம்ப மனசு கஷ்டமாகவே இருக்குது. ஐ மீன் ஈபிக்கு மட்டும் அவங்க 1000 கேட்டிருக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒர்த்துனா மந்த்லி 300 ஃபார் ஈபி அப்படின்னா ஓகே, அக்செப்டபுள்னு நான் சொல்லுவேன். பட் அவங்க ஈபிக்கு 1000 கேட்டிருக்கிறது. சுவிட்சு தான் இருக்குது ஒழிய அது கனெக்ஷனுக்கு ஒன்றுமே இல்லைங்க. ஒரே ஒரு டியூப் லைட்டு, ஒரே ஒரு ஃபேன் தான் இருக்குது. ஓகே தான். ரெஸ்ட் ரூம்லேயும் ஒன்றும் பெருசாக இல்லை. சரி ஓகே, நம்ம ஒன்றும் சொல்கிறக்கு இல்லை, வெளில கிளம்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. We need all your support. We love you. Thank you. Bye.